மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் பார்க்க போறோம். வேர்ச்சொல் அப்படின்னா என்னது உங்களுக்கு தெரியும். வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டளை ஒருமையாக வரக்கூடிய சொல் தான் வேர்ச்சொல்னு சொல்லும். எப்படி சொல்லணும்? அந்த சொல்லு கட்டளையா இருக்கணும், ஒருமையாக இருக்கணும். அந்த சொல்லத்தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நம்மளுக்கு சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான ஏரியா அது. ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றம், வினையச்சம், வினையாளினி பெயர், தொழிற்பெயர் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்ப வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளையாக வரக்கூடிய சொல், ஏவல் ஒருமையாக இருக்கக்கூடிய சொல். ஏவல்னா என்னது? கட்டளை தானே. ஏவல் ஒருமையாக வரக்கூடிய சொற்களை தான் நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அந்த வேர்ச்சொல்னா என்னன்னா மூல சொல், அதுல இருந்துதான் பிற சொற்கள் உருவாகும். ஓகே, மூல எழுத்து மூலச்சொல். ஓகே, மூலச்சொல்ல இருந்தா பிற சொற்கள் உருவாகும். இப்ப வந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னவா இருக்கணும்? கட்டளையா இருக்கணும், பொருள் மாறாம கட்டளையா இருக்கணும். அப்ப என்ன வரும்? வா. ஓகே, அப்ப இந்த வா வச்சு நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் பாருங்க. வந்தான், வருகின்றான், வருவான் சொல்லலாம் இல்லையா? ரைட். அப்ப வா அப்படின்றது என்னது? எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஏவல் ஒருமையாக இருக்கா, வா கட்டளையா இருக்கா, இப்படி சொல்லி பார்த்தாலே போதும், நம்மளோட வேர்ச்சொல் எடுத்துக்கலாம். ஓகேயா? ரைட். இப்ப வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், தொழிற்பெயர், வினையாளினி பெயர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல்ல வினைமுற்று அப்படின்னா என்னது? ஒரு வினை முற்று பெறுவதை குறிப்பது. அதான் முற்று வினை அல்லது வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அந்த வேர்டு வந்து முடிஞ்சிருக்கணும், அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கணும். வந்தான் வந்துட்டார். ஓகேயா? சென்றான், நடந்தான். ஓகேயா? இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அந்த செயல் முற்று பெற்றுச்சுன்னா அது என்ன நம்ம சொல்லுவோம்? வினை முற்றுன்னு சொல்லுவோம். வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னோம்னா சிம்பிள். இது ரெண்டையும் ஏன் நான் ஒரே தான் சொல்றேன்னா இது ரெண்டும் சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப வந்தான் இது செயலை குறிச்சு முற்று பெற்றிருக்கு. இது பாருங்க வந்தவன், இது யாரை குறிக்குது? வந்தவன். எதை குறிக்குது? வந்தவன் அப்படின்னும் போது அந்த நபரை குறிக்குது. நபரை குறிக்குதுன்னா அப்ப என்னது? தொழில் செய்யக்கூடிய கர்த்தாவை குறிக்கிறது. தொழில் செய்யக்கூடிய கர்த்தாவை குறிக்கிறது, செய்யும் நபரை குறிக்கிறது. கரெக்டா? அப்ப வினை வந்து முற்று பெற்றுச்சுன்னா அது வினை முற்று. அந்த வினை செய்பவர் வந்தாரு அப்படின்னோம்னா அது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். ஓகே, அப்ப வந்தான்னா வினைமுற்று, வந்தவன், வந்தவர், வருபவர் இந்த மாதிரி வரல முடிஞ்சிச்சு அப்படின்னோம்னா அது வினையாளனையும் பெயர். சிம்பிள். வரல முடிஞ்சிச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். ஓகேயா? ரைட். வினையச்சம், ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம். ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்சம். நம்மளுக்கு தெரியும். 2 வார்த்தை இருக்கையில, ஒரே ஒரு சொல்ல இருக்கையில அதோடைய விகுதிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வினையச்சத்தோட விகுதி என்னவா இருக்கணும்னா ஈ அல்லது ஊவாக இருக்கும். வினையச்சத்தோட விகுதி ஈலையோ ஊலையோ முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னோம்னா அது வினையச்சம். பாருங்க, வந்து எதுல முடிஞ்சிருக்கு? ஊல முடிஞ்சிருக்கு. அப்ப இது வினையச்சம். ஓகேயா? அப்ப பெயரச்சம்னா ஆலையோ உம்முலையோ முடிஞ்சிருக்கணும். பெயரச்சம்னா எதுல முடிஞ்சிருக்கணும்? ஆலையோ உம்முலையோ முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னோம்னா அது பெயரச்சம். வந்த முடிஞ்சிருக்கா? ஆலையோ உம்முலையோ முடிஞ்சிருந்துச்சுன்னா அது என்னது? பெயரச்சம். ஓகேயா? தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயருக்கும் வினைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, தொழிற்பெயருக்கும் வினைக்கும் வித்தியாசம் இருக்கு. வினைக்கு பெயராக வரும், அதாவது செயலுக்கு பெயராக வரும். எதுக்கு பெயராக வருது? செயலுக்கு பெயராக வரக்கூடியது. இப்ப ஒண்ணுமே இல்லை. ஓகேயா? விளையாட்டு அப்படின்றது தொழிற்பெயர். விளையாட்டு அப்படின்றது தொழிற்பெயர். விளையாடுகின்றான் அப்படின்றது வினை. ஓகேயா? புரியுதா உங்களுக்கு? நடந்தான் வினை, நடத்தல் தொழிற்பெயர். அந்த செயலுக்கு பெயராக வர வேண்டும். இந்த தொழிற்பெயருக்கு விகுதிகள் இருக்கு. சரி, நம்ம தொழிற்பெயர் வகைகள் படிக்கல, அதை பத்திலாம் நம்ம ஃபுல்லா படிப்போம். தொழிற்பெயருக்கு விகுதிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவா வரக்கூடிய விதிகள் மட்டும் சொல்றேன். தல், அல், அம், கை, சி, உ இதெல்லாம் வந்து பொதுவா இந்த நாளையும் நீங்க பொதுவா ஞாபகம், இந்த 6ஐயும் பொதுவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சில இடங்கள்ல உங்களுக்கு வரும். ஓகேயா? ரைட். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கலாம், ஈஸியா புரியும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? வினையச்சத்தோட விதிகள் இ உ, பெயரச்சத்தோட விதிகள் ஆ உம்.
தொழிற்பெயர்னா தள் அல் அம் கையில முடியணும். வினையாளனி பெயர்னா வன் வரல முடியணும். ஓகேயா? பாருங்க வேர்ச்சொல் பாருங்க. செல் என்னும் வேர்ச்சொல். செல் கட்டளையா இருக்கா? கட்டளையில வரணும். கட்டளையா இருக்கா? செல் கட்டளையா இருக்கு. வினைமுற்று சென்றான். சரியா? அப்ப செயல் முற்று பெற்றிருக்கு. சென்று ஊல முடிஞ்சிருக்கு. சென்ற ஆள முடிஞ்சிருக்கு. ஓகேயா? தொழிற்பெயர் பாருங்க. செல்லல் அல் வருதா? செல்லுதல் தல்ல வந்திருக்கா? செல்கை ஐல வந்திருக்கா? செலவு ஊல வந்திருக்கா? செல்லல் அல்லல வந்திருக்கா? ஓகேயா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேணா நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்லுதல். ஓகேயா? வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். வினையாளன் பெயர் எதுல முடியணும்? வன் வரல முடியணும். ஓகேயா? சென்றவர் முடிஞ்சிருக்கா? அடுத்து பாருங்க. கூறு வேர்ச்சொல். கூறினான் வினைமுற்று. கூறி ஈல முடிஞ்சிருக்கு வினையச்சம். கூறிய ஆள முடிஞ்சிருக்கு பெயரச்சம். கூறுதல் கூறல் கூற்று கூறுகை. அப்ப இது என்னது? தொழிற்பெயர். ஓகேயா? கூறியவர் வன்ல முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னோம்னா இது என்னது? வினையாளனையும் பெயர். ஓகேயா? அதே மாதிரி ஓடு என்ன வந்திருக்கு? ஓடினான் வந்திருக்கா? ஓடி ஈல முடிஞ்சிருக்கு. ஓடிய ஆள முடிஞ்சிருக்கு. ஓடுதல் ஓடல் ஓடுகை ஓட்டம் நம்மள முடிஞ்சிருக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். ஓடியவர் வினையாளனையும் பெயர். ஓகேயா? பாடு பாடினான் இருக்கா? பாடி ஈல முடிஞ்சிருக்கா? பாடிய ஆள முடிஞ்சிருக்கா? பாடுதல் பாடுகை பாடல் பாட்டு டூல முடிஞ்சிருக்கு பாருங்க. டூ இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். தொழிலுக்கு பெயராக வருதல். ஒரு செயலுக்கு பெயராக வருதல். பாடியவர் வரல முடிஞ்சிருக்கா? இதான் வினையாளனையும் பெயர். எழுது எழுதினான் வினைமுற்று. எழுதி ஈல முடிஞ்சிருக்கு. எழுதிய ஆள முடிஞ்சிருக்கு. ஓகேயா? அதே தொழிற்பெயர்னா எழுதுதல் எழுதுகை எழுத்து எழுதல் அப்படின்னு வரும். ஓகேயா? வரல முடிஞ்சிருக்கு. எழுதியவர் வினையாளனையும் பெயர். எழு எழுந்தான் வினைமுற்று. எழுந்து வினையச்சம். எழுந்த பெயரச்சம். எழுதல் எழல் எழுகை எழுச்சி. எழுந்தவர் வினையாளனையும் பெயர். ஓகேயா? அடுத்து பாருங்க. விளையாடு விளையாடு இது என்னது? வேர்ச்சொல். ஓகே கட்டளையா இருக்கா? உரிமையா இருக்கா? விளையாடு சொல்றோம் இல்லையா? விளையாடினான் இது என்னது? வினைமுற்று. விளையாடி ஈல முடிஞ்சிருக்கு பெயரச்சம். விளையாடிய வினையச்சம். என்னது? வினையச்சம். விளையாடி ஈல முடிஞ்சிருக்கு அப்ப வினையச்சம். விளையாடிய ஆள முடிஞ்சிருக்கு பெயரச்சம். விளையாடுதல் தல் விளையாடுகை விளையாட்டு டூல முடிஞ்சிருக்கு இல்லையா? விளையாடல் ஆடல் இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். இது வந்து என்னது? தொழிற்பெயர். விளையாடியவர் வினையாளனையும் பெயர். உண்டான் வினைமுற்று. உண்டு உண்டு வினையச்சம். உண்ட பெயரச்சம். ஓகேயா? உண்ணுதல் உண்ணல் உண்ணுகை உணல் உணவு இதெல்லாம் என்ன வரணும் நம்மளுக்கு? தொழிற்பெயர். ஓகேயா? உண்பவர் வினையாளனையும் பெயர். ஓகேயா? பார்த்தான் பார்த்து பார்த்தான் வந்து என்னது? வினை முற்று. அப்ப இதோட பார்த்தான் என்பதோட வேர்ச்சொல் என்ன வரும் நம்மளுக்கு? பார். ஓகேயா? பார்த்து ஊல முடிஞ்சிருக்கு வினையச்சம். பார்த்த ஆள முடிஞ்சிருக்கு பெயரச்சம். பார்த்தல் பார்வை பார்ப்பு பார்க்கை இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். ஓகேயா? பார்த்தவர் வர் முடிஞ்சிருக்கு. அப்ப வர் வந்து என்னது? வினையாளனையும் பெயர். வர் வன்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா வினையாளனையும் பெயர். படி படித்தான் வினைமுற்று. படித்து ஊல முடிஞ்சிருக்கு. படித்த ஆள முடிஞ்சிருக்கு. அப்ப ஊல முடிஞ்சா வினையச்சம். ஆள முடிஞ்சா பெயரச்சம். ஓகேயா? படித்தல் படிப்பு படிக்கை இதெல்லாம் வந்து என்ன வரும் நம்மளுக்கு?
படிக்கை வித்தியாசமா இருக்கு, அந்த மாதிரி வித்தியாசமா எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, படிக்கை இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். தொழிற்பெயர். படித்தவர் வினையாளனையும் பெயர். ஓகே, ஈ ஈனா என்னது? கொடுத்தல் இல்லையா? ஈ அப்படின்னு அப்ப இது வந்து என்னது? வேர் சொல். ஓகே, ஈந்தான் வினைமுற்று. வினைமுற்று. ஈந்து ஊல முடிஞ்சிருக்கு வினையச்சம். ஈந்த ஆ எதுல முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு? இங்க ஆல முடிஞ்சிருக்கு பெயரச்சம். ஈதல், ஈகை, ஈயல், ஈவு இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். ஈந்தவர் வினையாளனையும் பெயர். வர் வன்ல முடிஞ்சிருந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். ஈன்றான் வினைமுற்று. ஈன்று வினையச்சம். ஈன்ற பெயரச்சம். ஈனுதல், ஈனல், ஈத்து இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். ஈன்றவர் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். ஈன்றவர் வினையாளனையும் பெயர். ஓகேயா? தா வேர் சொல். தந்தான் வினைமுற்று. தந்தான் அப்படின்றது என்னது? வினைமுற்று. தந்து வினையச்சம். தந்த பெயரச்சம். தருதல், தருகை, தரல் இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். தருதல், தருகை இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். தந்தவர் வினையாளனையும் பெயர். தந்தவர் வினையாளனையும் பெயர். ஓகே, சொல் வேர் சொல். சொல்லுடைய வினைமுற்று என்ன? சொன்னான். சொல்லி ஈல முடிஞ்சிருக்கு. அப்ப சொல் என்பதன் வேர் சொல் வந்து சொல் என்பதன் வினை எச்சம் ஈல முடிஞ்சிருக்கா? சொல்லி. சொன்ன அது என்னது? பெயரச்சம். சொல்லல், சொல்லுதல், சொல்கை, சொல்தல் இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். சொன்னவர் வினையாளனையும் பெயர். சொன்னவர் வினையாளனையும் பெயர். ஓகே, வெல் வெல் என்பதன் வினைமுற்று வென்றான். ஓகே, வெல் என்பதன் வினையச்சம் வென்று. வெல் என்பதன் பெயரச்சம் வென்ற. வெல் என்பதன் தொழிற்பெயர் வெல்லல், வெல்லுதல், வெல்கை, வெல்தல், வெற்றி இதெல்லாம் அதோட என்னது? தொழிற்பெயர்கள். ஓகேயா? வென்றவர் இது என்னது? வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். நட நடந்தான் என்பதனுடைய வேர் சொல் நட. நடந்து வினையச்சம். நடந்த பெயரச்சம். நடத்தல், நடை ஐல முடிஞ்சிருக்கா? ஐல முடிஞ்சாலும் தொழிற்பெயர். நடப்பு தொழிற்பெயர். நடந்தவன் வினையாளனையும் பெயர். நில் நின்றான். நின்று நின்றான்றது வினைமுற்று. நின்று வினையச்சம். நின்ற பெயரச்சம். நிற்றல், நிற்கை பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். ஓகேயா? நின்றவன் வன்ல முடிஞ்சிருக்கு வினையாளனையும் பெயர். ஓகேயா? ஆடு ஆடினார். ஓகேயா? இது என்னது? ஆடினார் என்பது வினை முற்று. ஆடி ஈல முடிஞ்சிருக்கு வினையச்சம். ஆடிய அப்ப ஆடு என்பதன் பெயரச்சம் வந்து என்னது? ஆடிய. ஆடுதல், ஆடல், ஆடுகை, ஆட்டம் இதெல்லாம் வந்து என்னது? வினையாளனை தொழிற்பெயர். இதெல்லாம் என்ன பெயரு? தொழிற்பெயர். ஆடினவர் வினையாளனையும் பெயர். ஆடினவர் வந்து என்ன வரணும்? வினையாளனையும் பெயர். பெரு பெற்றான் வினைமுற்று. பெற்று வினையச்சம். பெற்ற பெயரச்சம். பெறுதல், பெறல், பெருகை, பேரு இதெல்லாம் வந்து என்னது? தொழிற்பெயர். பெற்று வினையச்சம், பெற்ற பெயரச்சம், பெறுதல், பெறல், பெருகை, பேரு இதெல்லாம் என்ன வரும் நம்மளுக்கு? இதெல்லாம் எதுல வருது நம்மளுக்கு? தொழிற்பெயர்ல வருது இல்லையா? பெற்றவன் வினையாளனையும் பெயர். கொடு கொடுத்தான்
வினைமுற்று. கொடுத்து வினையச்சம். கொடுத்த பெயரச்சம். கொடுத்தல், கோடல் இதெல்லாம் என்ன வரும் நம்மளுக்கு? தொழிற்பெயர். தொழிற்பெயர். கொடுத்தவன் வினையாளனையும் பெயர். ஓகேயா? சில எடுத்துக்காட்டுகள் நம்மளுடைய புக்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்மளுடைய பொதுத்தமிழ் புக்ல இருக்கக்கூடியதான். ஸோ இதுல வித்தியாசமா இருக்கிறத பாருங்க. நகு. நகு பாருங்க. நகு என்பதன் வேர்ச்சொல். நகு என்பது வேர்ச்சொல். அதோடைய வினைமுற்று நக்கான். ஈல முடிஞ்சிருக்கு. நக்கி ஈல முடிஞ்சிருக்கு. அப்ப அது என்னது? வினையச்சம். நக்க அது பெயரச்சம். நகுதல், நகை, நக்கல், நக்கல் இதெல்லாம் எதுல வரும் நம்மளுக்கு? தொழிற்பெயர். நகுபவர் வினையாளனையும் பெயர். அதே மாதிரி புகு, புக்கான், புகுந்தான் இது வினைமுற்று. ஓகேயா? புக்கு ஊல முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா புகுந்து ஊல முடிஞ்சிருக்கு. இது என்னது? வினையச்சம். புகுந்த, புக்க. ஓகே, நான் புக்கான்னு எடுத்துக்கிட்டேன்னா புக்கே எடுக்கலாம். புகுந்தன் எடுத்தனா புகுந்தான் எடுத்தனா புகுந்து எடுத்துக்கலாம். அப்ப ஆல முடிஞ்சிருக்கு. இது என்ன வரணும்? பெயரச்சம். புகுதல், புகழ், புக்கள் இதெல்லாம் இதுல வரணும்? தொழிற்பெயர். புகுந்தவர் வினையாளனையும் பெயர். ஓகேயா? ஆள். ஆள் பாருங்க. ஆள். ஆள். ஆண்டான், ஆண்டு. ஓகேயா? ஆண்டு ஊல முடிஞ்சிருக்கு. வினையச்சம். ஆண்ட பெயரச்சம். ஆளல், ஆட்சி இதெல்லாம் என்ன வரும்? தொழிற்பெயர்லாம். ஆளல், ஆட்சி தொழிற்பெயர். ஆண்டவன் வினையாளனையும் பெயர். ஓகேயா? அதே மாதிரி இந்த பயில். பயில் வித்தியாசமா இருக்கா? பயில். பயின்றான், பயின்று வினையச்சம். பயின்ற பெயரச்சம். பயிலல் தொழிற்பெயர். பயிலல் தொழிற்பெயர். பயின்றவன் வினையாளனையும் பெயர். இந்த பயின்றான் என்ன வரணும்? வினைமுற்று. ஓகேயா? அடுத்து பாருங்க. வெகுள். வெகுள் பாருங்க. வெகுள். வெகுள் வேர்ச்சொல். அதோடைய வினைமுற்று வெகுண்டான். வினையச்சம் வெகுண்டு ஊல முடிஞ்சிருக்கு. பெயரச்சம் வெகுண்ட. ஓகேயா? வெகுதல் தொழிற்பெயர். வெகுண்டவன் வினையாளனையும் பெயர். அவ்வளவுதான். ஓகேயா? பாருங்க. கேள்ல கேள். கேட்டான் வினைமுற்று. கேட்டு வினையச்சம். கேட்ட பெயரச்சம். கேட்டல் தொழிற்பெயர். கேட்டவன் வினையாளனையும் பெயர். கொள். கொள் வேர்ச்சொல். வேர்ச்சொல்லுடைய வினைமுற்று கொன்றான். கொன்று வினையச்சம். கொன்ற பெயரச்சம். கொள்ளுதல் தொழிற்பெயர். கொன்றவன் வினையாளனையும் பெயர். ஓகேயா? சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக. ஓடு என்பதுடைய வினையச்சம். வினையச்சம்னா எப்படி இருக்கணும்? ஈலையோ ஊலையோ முடிஞ்சிருக்கணும். அப்ப ஈல ஊல முடிஞ்ச மாதிரி எங்க இருக்கு பாருங்க? ஓடி ஈல முடிஞ்சிருக்கா? ஓகே, அப்ப இதுதான் அதோடைய வினையச்சம். ஓடிய ஆள முடிஞ்சிருக்கு. அப்பனா அது பெயரச்சம். ஓடினான் வினைமுற்று. ஓடுதல் தொழிற்பெயர். இது தொழிற்பெயர் இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய பொது தமிழ் புக்ல தான் இருக்கு எல்லாமே. பெற்றான் என்பதன் வேர்ச்சொல். அப்ப கட்டளையில வரணும். எது கட்டளையில இருக்கு பாருங்க? பெரு. அப்ப கட்டளையில இருக்கு. ஓகேயா? அப்ப இது என்னது? பெரு என்பது என்னது? வேர்ச்சொல். சரி. பெற்ற ஆள முடிஞ்சிருக்கா? இது என்னது? பெற்ற ஆள முடிஞ்சிருக்கு. பெயரச்சம். பெற்று ஊல முடிஞ்சிருக்கு. வினையச்சம். பேரு இது என்னது? இது என்னன்னு கேட்டீங்கன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர். பேரு என்பது அப்ப இது தொழிற்பெயர். முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேயா? நீங்க இது படிக்கல, நம்ம படிப்போம். தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அப்படின்னு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு நம்ம படிப்போம். ஓகே, அது படிக்கும்போது இது விளக்கமா பார்க்கலாம். ஓகேயா? வா என்ற சொல்லுடைய பெயரச்சம். பெயரச்சம்னா எதுல முடிஞ்சிருக்கணும்? ஆலையோ உம்முலையோ முடிஞ்சிருக்கணும். ஓகேயா? அப்ப எது ஆள் முடிஞ்சிருக்கு? வந்தான் வினைமுற்று.
வந்து வினையச்சம். ஓகேயா. வருதல் தொழிற்பெயர். அப்ப வந்த இதுதான் என்னது பெயரச்சம். இதோட ஆன்சர் வந்து என்னது டி. செய்கின்றாள் வேர்ச்சொல் தெரியும். செய்கின்றாள் இதோடைய வேர்ச்சொல். செய்கு செய் செய்த செய்கின்ற என்ன வரணும் கட்டளையா இருக்கணும். செய் கட்டளையா இருக்கா. ஓகே. அப்ப இதுதான் இதோடைய வேர்ச்சொல். ஓகே. அப்ப இதோட வேர்ச்சொல் வந்து என்னது செய். கற்கின்றனர் கற்கின்றனர் நிகழ்கால வினைமுற்றின் வேர்ச்சொல். அப்ப இது வந்து நிகழ்காலமா. ஆமா கின்றன் வந்திருக்கு. எது நிகழ்காலம் கிரு கின்ற ஆனின்ற இது நிகழ்கால இல்லையா. நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப கற்கின்றவர் நிகழ்காலத்துல இருக்கு. இந்த வினைமுற்றுடைய வேர்ச்சொல் சாரி கற்கின்றவர் இந்த நிகழ்கால வினைமுற்றுடைய வேர்ச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன வரணும் கல் அவ்வளவுதானே. கற்கின்றவர் அப்ப என்ன வரணும் கல் படிக்கிறவங்க. ஓகே. அப்ப கற்று வராது கற்க வராது கல்வி வராது. என்ன வரணும் நம்மளுக்கு கல் அப்படிதான் வரணும். ஓகே. கல் தான் வந்து என்னது இதோடைய வேர்ச்சொல். கல்வி என்னது இது இது வந்து தொழிற்பெயர். இது தொழிற்பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா. இதுல வந்து தொழிற்பெயர். ஓகே. பார் என்ற அடிச்சொல்லின் என்ற அடிச்சொல்லினை தொழிற்பெயராக்குதல். சிம்பிள். தள் அல் போட்டோம்னாலே அது வந்து என்னது எதுல வந்துடும் நம்மளுக்கு தொழிற்பெயர் ஆயிரும். அப்ப பார் பார்த்தல் இது அதோடைய தொழிற்பெயர். ஓகேயா. வருவான் என்பதின் வேர்ச்சொல் யாரு. வருவான் என்பதுடைய வேர்ச்சொல் என்ன வரணும் வருவான் வேர்ச்சொல் வா. கரெக்ட் தானே. கொல் என்ன சொல்லில் இருந்து உருவாகிய வினையச்சம் எது. கொல் என்ற வேர்ச்சொல் இருந்து உருவாகிய வினையச்சம். வினையச்சம் வந்து என்ன வரணும் கொண்டு ஊல முடியும். வினையச்சம்னாலே ஈ ஊல முடியும் இல்லையா. அப்ப அதோட வேர்ச்சொல் வந்து கொண்டு. கூறு என்னும் வேர்ச்சொல்லின் பெயரச்சம். ஆலையோ உம்முலையோ முடிஞ்சுச்சுன்னா அது பெயரச்சம். கூறு கூறுக கூறி கூறுக கூறல் கூறிய என்ன வரணும் கூறிய இது அதோடைய பெயரச்சம். கொள் என்பதன் தொழிற்பெயர். தொழிற்பெயர் எது. தொழிற்பெயர் என்ன வரணும் கொள்ளுதல். ஓகேயா சரியா ரைட். எல் என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து உருவான தொழிற்பெயர் எது. ஓகே என்ன வரணும் எள் எள்ளல். ஓகே அப்ப அதோடைய தொழிற்பெயர். ஓகே ஸோ இது ஃபுல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான். இதுல எது வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அடி இரு அரி அரி இனிது நம்மளுக்கே தெரியும் எது வேர்ச்சொல் கிடையாது இனிது. நல்கிய என்னும் சொல்ல இருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். நல்கிய என்ன வரணும் நல்கு நல்கிய நல்கு. ஓகேயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது மட்டும் பார்க்கலாம். வேர்ச்சொல் தெரிவு செய்க. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். ஓகேயா அப்ப இதுல வந்து என்ன வந்து அதோடைய வேர்ச்சொல். அஞ்சுவ என்பது வேர்ச்சொல் அஞ்சு அதான் இதோடைய வேர்ச்சொல் அஞ்சு. அஞ்சாமையெல்லாம் வந்து எதிர்மறை தொழிற்பெயரா பேர். அப்ப அஞ்சு எதிர்மறை தொழிற்பெயர் அஞ்சு. ஓகேயா கொண்டான் வேர்ச்சொல் கொள் இல்லையா கொள். இப்ப இதுல வேர்ச்சொல் எதுவா இருக்கும். இப்ப பாட்டே நீங்க பார்க்க வேணாம். இப்ப பாருங்க ஆப்ஷன்லயே நம்ம ஈஸியா எடுத்துலாம். என்ன இருக்கு இகழ் இருக்கா இகழ்தல் அதோடைய வேர்ச்சொல் வந்து இது ஒண்ணுதான் வேர்ச்சொல்ல மாதிரி இருக்கு. அறிந்து இருக்கு ஆனா அது வினையச்சத்துல நம்மளுக்கு சொல்லிடும். அப்ப இகழ். ஒரு என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு வந்துள்ள இந்த பாட்டுல. ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அப்ப இந்த ஒரு என்னும் வேர்ச்சொல் எதோட வந்திருக்கு ஒரு தார். அப்படின்னா யாரை குறிக்குது வினையாளின் பெயர். ஆள் வியங்கோல் வினைமுற்று கேட்டிருக்காங்க. வியங்கோல் வினைமுற்று படிக்காதீங்க பாருங்க. கா இய இயர் இதுல முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. கா இய இயர்ல இருக்கணும். ஓகேயா இங்க பாருங்க ஆள்க வியங்கோல் வினைமுற்று அவ்வளவுதான். ஓகே கா இய இயர்ல முடிஞ்சிச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் இந்த 4 பொருட்கள்ல வரக்கூடிய. ஓகே சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்.
வேர்ச்சொல் ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஓகேயா? அடுத்த கிளாஸ்ல நம்ம அயர்